இது பொருவலங்காய் ഉണ്ടാக்க போகிறேன். இப்போ பொருவலங்காய்க்கு வேண்ட இன்க்ரீடியன்ஸ், அதாவது வேண்ட சாமானங்கள் சொல்கிறேன். கோதம்பு 1 டம்ளர், முழு கோதம்பு. பாசிப்பயறு, இது பாசிப்பயறு சொல்லுவா, பச்சைப்பயறுன்னு சொல்லுவா, அது 1 டம்ளர். புழுங்கலரிசி ஆனாலும் பரவாயில்ல, பச்சரிசி ஆனாலும் பரவாயில்ல, அது 1 டம்ளர். மூணும் தனித்தனியாக வச்சு தனித்தனியே இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கணும். சிகப்பா இது கோதம்பு, இது அரிசி, இது பச்சைப்பயறு. நல்லா அப்படி செவக்க வறுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு வறுத்து வச்சுக்கணும். இன்னும் தேங்காயை பல்லா கீறி வச்சுக்கணும். அதை முன்னாலையெல்லாம் கொப்பரை போடுவா, நல்ல கொட்டை தேங்காய் இருந்தால் அது போட்டால் நல்லா இருக்கும். இப்போ அந்த தேங்காயை நான் கொஞ்சம் டேஸ்ட் வரத்துக்கு நெய்யில் மூப்பிச்சு போடணும். நெய்யும் இங்கே காய்ச்சி வச்சிருக்கு. இத்தனை நெய்யெல்லாம் வேண்டாம், இதில் 2-4 ஸ்பூன் நெய் போடும். சரி. வந்து இந்த சுக்கு பொடி, இந்த எம்டிஆரோட சுக்கு பொடி கிடைக்கிறது, அதை வாங்கி வச்சுவோங்க. நீங்கள் சுக்கை வாங்கி கஷ்டப்பட்டு பண்ணண்டா. அதுக்கு அந்த சுக்கு பொடி வச்சுருக்கேன். வெல்லம் வந்துட்டு 1 கிளாஸு பொடிக்கு வந்துட்டு 2 கிளாஸ் வெல்லம் வேணும். அதுக்கு இந்த வெள்ளத்தை அளந்து போட்டு பாகு காய்ச்சத்து வச்சுக்கிட்டு பழக்கம் போல் நல்லா கரைஞ்ச பின்ன அரிச்சு கல்லெடுத்துட்டு நல்லா கெட்டி பாகாக்கி வச்சுக்கணும். அப்போ 3 கிளாஸ் எடுத்ததுக்கு எப்படி 6 கிளாஸ் போட்டிருக்கேன் வெல்லம். 5 கிளாஸ் வெல்லமும் போட்டு 1 கிளாஸ் பஞ்சாரை போட்டு, அது பஞ்சாரை எடுத்து வச்சுருக்கோம். சுகர் அது எதுக்குன்னு வச்சா சில வெல்லம் நிறைய உப்பு இருக்கும். அந்த உப்புனோடு இந்த இல்லாக்கி இருக்கிறதுக்காக இந்த சுகர் கொஞ்சம் போடும். அப்போ இப்போ போடண்டாமா? இப்போ போடணும். அது நல்லா பாகு காய்ச்சி அரிச்சு வச்சுப்பீங்களே, அந்த சமயத்துல சுகரை போட்டா போடும். இன்னும் நல்லா கட்டி பாகான பின்ன இந்த தேங்காயும் இந்த சுக்கு பொடியும் நல்லா போட்டு இலக்கி எப்படி பிடிக்கணும்னு சொல்லி நான் காட்டி தரேன். இதெல்லாம் பொடிச்சு வச்சுக்கணும். மிக்சியிலையோ கிரைண்டர்லையோ எங்கே மிஷின் இருக்குன்னா மிஷினில் பொடிச்சு வச்சுக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் பொடிச்சு ஜலிச்சு வச்சுக்கணும். ஓகே. அப்போ இது பொடிச்சதுக்கு அப்புறமா உள்ளது அப்புறமாச்சும் இப்போ அந்த வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சி அரிச்செடுத்து நல்லா பாகாக்கியாச்சு. இந்த பாகு இப்படி கொதிக்கிற கொதி பார்த்தாலே நல்லா பாகாயாச்சு தெரியாது. இதில் சுக்கு பொடி போட்டிருக்கேன். வந்து தேங்காய் பல்லா நெய்யில் வறுத்து அப்போ காட்டினேன், அது போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அப்படி வெள்ளத்தில் விட்டு பார்த்துருந்தால் அந்த வெள்ளத்தில் விட்ட பாகு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி நல்லா வரும். அப்போ பாகாயாச்சு இருக்கு. அது கழிஞ்சால் கேஸ் அணைச்சிக்கலாம். பார்த்துவோங்க எப்படி கொதி வரும். அந்த கொதி இப்படி இருக்கணும். கேஸ் அணைச்சாச்சு. இனி என்ன பண்ணணும்னு வச்சா, ஒரு பாத்திரத்தில் இந்த பாகை விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகை விட்டுண்டு பொடியும் போட்டு இலக்கணும். ஒன்றிச்சு போட்டு இலக்கினா உங்களால் பிடிக்க முடியாது, சூடுக்கும் அந்த வெள்ளைப்பாகத்துக்கும். அந்த மாவு வச்சிருக்கு, இந்த மாவையும் போட்டு அது 3 மாவு போட்டு பொடிச்சிருக்கு. இந்த மாவையும் போட்டு நல்லா இலக்கணும். எத்தனை கணக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு வேண்டது அதை எடுத்துக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் கூட எடுத்துக்காது. இப்போ 3 ஸ்பூன் அந்த பாகு வெட்டுனா 3 ஸ்பூன் இது அப்படியா? அப்படி கூட வச்சுக்கலாம். நமக்கு அதெல்லாம் அந்த மாதிரி கணக்கு. இந்த நமக்கு நல்லா உருண்டு வந்ததுன்னா அந்த பொடி அதில் போட்டு இலக்கி அந்த அளவுக்கு வரணும். போராட்டா கூட நம்ம பொடி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு போடு, இன்னும் 1 ஸ்பூன் போடு. இது நல்லா இலக்கப்படணும். இதில் பொடி பொடி இப்படி இலக்கிப்பட்டதும் இது என்ன பண்ணணும், சுடு இப்படி நல்லா பிடிச்சிக்கணும். கொஞ்சம் சூடாகத்தான் இருக்கும், பார்த்து. வெள்ளம் வேண்டாம், வெள்ளமே வச்சுக்கப்படாது. இது பண்ணி அந்த இதில் போட்டுட்டு இப்படி எடுத்து வச்சா இது அந்த பெருவலங்காய் ஆச்சு. பயங்கரமாக சூடு.
இந்த மாதிரி எல்லாத்தையும் இளக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பவர்லாம் திருப்பி விட்டுக்கலாம். இது பெருவளங்காய் ரெடி ஆயாச்சு. இது வந்து இப்படி உருட்டி வச்சுட்டா ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். 2-3 மாதத்துக்கும் வச்சுக்கலாம். ஒன்றும் கெட்டு போகாது. வெல்லம் கால்சியம் உடம்புக்கு நல்லது. பச்சைப்பயிறு கோதம்பு எல்லாம் உடம்புக்கு நல்லது. அந்த வறுத்து பண்ணுறதுனால உடம்புக்கு கெடுதல் கிடையாது. அஜீரணமோ வாயுவோ ஒன்றும் இருக்காது. இது நல்லா இருக்கும் எல்லாருக்கும் திங்கிறதுக்கு.